ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs யூடியூப் சேனல். இது வந்து சண்டேயோட vlog. சண்டே நாங்கள் வந்து இன்டர் கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஆரா ஜுவல்ஸ் தான். இவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கமெண்ட்டில் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸஸ் கூட. ஜுவல்ஸ்னாலே நம்ம இந்தியாவிலேருந்து தான் பார்சல் வாங்கணும் அப்படின்லாம் யோசிப்போம். இந்த பேஜை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் ஜுவல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். யூகேல இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் வடா பாவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன தான் எங்கே வெளியே போனாலும் ஃபஸ்ட்டு நமக்கு கண்ணு போகிறது இல்லைனா சாட்ஸ்னால போகிறது வந்து நார்த் இந்தியன் சாட்ஸ் தான். ஏன்னா அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை, ஏன்னா நான் மழையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் மோசமாயிடுச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. இங்கே வந்து நிறைய கேக்ஸு, கச்சோரி, வடாப்பாவ் எல்லாமே இருந்துச்சு. என்னால் தான் நிறைய சாப்பிட முடியல. ஸோ எல்லோரும் வாங்கி ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எப்போல்லாம் டயட் பண்ணலான்னு யோசிப்பேனோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஈவெண்ட் வரும், அந்த டயட் சொதப்பிடும், அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். நம்ம எவ்வளோ தான் கண்ட்ரோலாக சாப்பிட்ணுன்னு யோசித்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு பார்த்த உடனே ஏதோ ஒரு ஆனந்தம் வந்துடும். அதனாலேயே நம்ம நல்லா சாப்பிட்டுடுவோம். அதே மாதிரி தான் இந்த தோசை கடை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஊத்தாப்பமும் ஃபில்டர் காஃபியோ ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஃபில்டர் காஃபி வந்து அங்கேயே சுட சுட போட்டு தந்தாங்க. சூப்பரான காஃபி, கூடவே ஆனியன் ஊத்தாப்பம், சாம்பார், தேங்காய் சட்னி எல்லாமே சாப்பிடும்போது தனி ஃபீல் தான், அது சொல்லவே முடியாது. மெயின் கோர்ஸ் சாட் எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம டெசர்ட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு கேக் செக்ஷன் போயிட்டோம். கப் கேக்ஸ், சாக்லேட் கேக், காஃபி சாக்லேட் கேக், நட்டலா கேக், மேங்கோ புட்டிங் எல்லாமே வச்சுருந்தாங்க. பைனாப்பிள் கேக் கூட இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க எல்லாமே ட்ரெஸ் ஆகிட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆனுவல் டே எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி ஒருத்தரும் ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக் டு ஸ்கூல் டேஸுக்கு போயிட்டோம். நம்ம என்ன தான் யூகேயில் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு நம்ம ஈவெண்ட்ஸுக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக நம்ம யூகேயில் இருக்கிறோம் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோன்ற ஃபீலே போயிடும். கம்ப்ளீட் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபுல் ஹோல் ப்ரோக்ராமும். நாங்கள் கல்ச்சரல்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து பீச் போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். அந்த பிளேஸ்லேருந்து பீச்சுக்கு 1 hour. நாங்கள் பார்க்கும்போது மழை எதுவுமே போடல. ஆனால் பீச் ரீச் ஆனோடனே டப்பான்னு மழை. அப்போ தான் கடுப்பாச்சு. இப்போ தானடா நல்லா இருந்தேன், ஏன்டா சோதிக்கிற அந்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, நாங்கள் மழையிலும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு போய் மழை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் அந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வியூவை நல்லா ரசிச்சுட்டு அங்கேருந்து ஒரு குட்டியான ஷாப்பிங் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்தியன் ஸ்டோர் கிளம்பிட்டோம். இது வந்து சிங்ஸ் ஸ்டோர், நியூ கேசலில் இருக்குது. இங்கே வந்து டீசென்ட் ப்ரைஸில் விற்பாங்க. ரொம்ப ஹை ப்ரைஸும் இல்லாமல் ரொம்ப லோ ப்ரைஸும் இல்லாமல் ஒரு ஓகேயான ப்ரைஸில் விற்பாங்க. இங்கே நிறைய காய்கறியும் கிடைக்கும். அது இல்லாமல் பூஜா டெக்கரேஷன், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், நமக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி வந்து பேபிகார்னும் பாப்கார்ன் சோளமும் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸும் வேண்டியிருந்தது. மிக்சர் பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன், அதனால இதெல்லாம் ஐட்டம்ஸ் வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சால்ட் எல்லாம் வேண்டியிருந்தது. இங்கே எல்லா பக்கமும் கல்லுப்பு கிடைக்குமானா அவ்வளோவா கிடைக்காது. பட் சில இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ராக் சால்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே கல்லுப்பு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் கிடைக்கும். எங்கெங்கேயும் டாட்டா சால்ட் அப்படின்ட்டு பாடலாம் பாடிட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சுட சுட கிடைக்காது. ஸோ அங்கேருந்து நான் ஃபசல்ஸ் போயாச்சு. ஃபசல்ஸில் வந்து சூடான ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே கிடைக்கும். அண்டு கேக்ஸ் நல்ல வெரைட்டிஸில் இருக்கும். இது வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே. ஏன்னா ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து 1 pound, 1.5 pounds, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து 2 pounds இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி இங்கே வந்து குல்ஃபி, சமோசா, வெஜிடபிள் பக்கோடா, அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி டப்பாகளில் ஐஸ் வரும்ல, அதெல்லாம் பிடிக்கும். ஸோ இங்கே நம்ம ஐஸ்கிரீமை வாங்கிட்டோன்னா அந்த டப்பாவும் ஃப்ரீ தான். அதனால் அதுவே நான் நல்லா வாங்கிட்டு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு தான்
எனக்கு த்ரோட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இன்றைக்கி ஓகே. பட் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு நான் சாய்வாலா போய் சாய் குடித்தேன். இங்கே வந்து நியூ கேசல் போனால் ஒரு கம்பல்சரி விசிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நல்லா சாய் கிடைக்கும் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ். நீங்கள் எப்பயாச்சும் வெளியே போகிறீங்க, டீ குடிக்கணும் இல்லை காஃபி குடிக்கணுன்னா சாய் வாலாவில் போய் நீங்கள் சாய் குடிக்கலாம். இது ஒன்றும் பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. சாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டீசெண்டான ப்ரைஸில் இருக்கும். இதே காஸ்ட்டாக இல்லை வேறு எங்கேயாச்சும் காஃபி ஷாப்புக்கு போனோன்னா காஃபி குடிப்போம், அது கூடவே பிஸ்கெட் சாப்பிடுவோம், கூடவே ரஸ்க்கு இல்லை டோனட் ஏதோ ஒன்று எடுப்போம். இங்கே அதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே ஒன்று என்னென்னா, பார்லேஜ் பிஸ்கெட் நம்ம ஊர்லலாம் 5 ரூபா 3 ரூபா, இங்கே 2 பிஸ்கெட்டுக்கு 150 ரூபா, 1.5 பவுண்ட்ஸ். ஸோ ரொம்ப காஸ்ட்லி இல்லை. அந்த பிஸ்கெட்ஸை மட்டும் வாங்காதீங்க. ஒரு கரெக்ட் சாயெல்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து 2.45 பவுண்ட்ஸு. இந்த ஒரு காசுக்கு ஓகே. எப்பயாச்சும் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஒரு சண்டே வெளியே போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகும். நீங்கள் யாரெல்லாம் யூகேல இருக்கீங்க, ஒரு சண்டே வெளியே போனால் மினிமம் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தான் செலவு பண்ணுவேன். பட் இருந்தாலும் ரொம்ப காசு ஜாஸ்தியாக செலவாகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.